ஏற்கனவே நம்மளாம் அதில் ஒரு பகுதி அனுபவிச்சவங்க தான். திருப்பி அதே விரும்ப வேண்டாம். நம்ம சொற்ப பொருள் கொடுக்கப்பட்டு அதில் நம்ம எல்லாம் அனுபவிச்சவங்க தான். அமைதியெல்லாம் ஆரோக்கியம் இல்லாமல் அந்தளவுக்கு நம்மளை பெருசாக விரிவாக்கி இல்லை, பாதாதுட்டான். அவ்வளோ தூரம் போய் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ உயர்ந்து போய் கீழே விழுந்தோம்னா அடி பலமாக விடும். நம்மளை ஆரம்பிக்கும் போதே நம்மளை வந்து தடுத்துட்டான், பொருளை சுருக்கிட்டான். காரணம் நன்மைக்காக. நம்ம நன்மைக்கு ஏதோ ஒரு நன்மையின் வித்து நம்மகிட்ட இருக்குது. ஏதாவது ஒட்டுமொத்தமாக தீமை பண்ணாலும் கூட அந்த தீமையை ஒத்துக்கிற ஒரு பணி நம்மகிட்ட இருக்கலாம் இறைவன் அருளை கொண்டு. அதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை. நம்ம தீமை தான் பண்ணிட்டு ஒத்துக்கிறலையும் அந்த ஒத்துக்கிட்டதுக்கு கிடைக்கிற நன்மைக்கு ஒரு விளைச்சலை கொடுத்துருக்காங்க. இன்னும் வாழுங்காலமெல்லாம் தீமையிலே வேண்டாம் இன்னும் சிறப்பான வாழ்க்கை. இந்த உலகத்தையும் சொர்க்க வாழ்க்கை, சுகமாக இருக்கும், அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கை. அதனால் அந்த பக்கம் கண்களிட்ட வேண்டாம், அந்த பற்றி அவங்களுக்கு பேசவும் வேண்டாம். எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையும் அறந்து விரும்பினால் நம்ம கொடுத்துறேங்கிறான். ஒட்டுமொத்தமாக தீர்ப்பளிக்கக்கூடாது. செல்வந்தர்களையும் உள்ளச்சமுடையும் இருக்காங்க, பயபக்தியாளர் இருக்காங்க, பணிவோட தான் தேவைக்கு மேலே மற்றவங்க செலவுன்னு இருக்காங்க. எதுவுமே ஒட்டுமொத்தமாக தீர்ப்பு வச்சிடக்கூடாது. ஆனால் பெரும்பாலும் இருக்கக்கூடிய நிலை இப்படி தான். 11:15 பாரு. 11:15 எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையும் அதன் அலங்காரத்தையுமே நாடினால் அவருடைய செயல்களுக்குரியதை இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுவோம். அவற்றில் அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள். 16 இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறு எதுவும் இல்லை. இவர்கள் செய்த யாவும் அழிந்துவிட்டன. அவர்கள் செய்து கொண்டிருப்பதும் வீணானவையே. இப்படிப்பட்ட நமக்கு வாழ்க்கை வேணுமா? நமக்கு எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையும் அலங்காரத்தையும் நாடினால் அவர்களுக்குரிய செயலுக்குரியதை இது உலகத்திலேயே கொடுத்து விடுவோம்னு சொன்ன. உலகத்திலே முடிவு வச்ச வாழ்க்கை, அதுலேயும் நரக வாழ்க்கை வாழ முடியும், சொர்க்க வாழ்க்கை வாழ முடியாது. அந்த பொருளை வச்சு ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியாது, அமைதி அடைஞ்சிட முடியாது. பணம் கொடுக்கிறது தான் சரி. பூமியில் அத்தனை ஈடாக கொடுத்தாலும் அமைதி பெற்ற முடியாது. அதோடைய அருள். ஆனால் பணம் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ண? நம்ம தீமைக்கு தான் செலவு பண்ணிருக்கோம். மருந்து மாதம் சாப்பிட்றதுக்கும், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும், இன்னும் பெருமைக்காக செலவு பால் சம்பாதிக்கிறதுக்கும் தான் செலவாகும். அப்படிப்பட்ட பொருள் நமக்கு வேண்டாம். நமக்கு அருள் முக்கியம், அமைதி முக்கியம், நிம்மதி முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். அந்த பால் நம்ம தேர்ந்தெடுத்து வாழ வச்சிருக்கோம். அதுக்காக அப்படி விட்டுற மாட்டான், பொருளையும் கொடுப்பான். எப்போ அவனுக்கு நன்றியோடு இருப்போமோ அப்போ. பொருள் வரும்போது நம்ம அறியாமே கொஞ்சம் பெருமை வந்துடுது, அவனை மறந்துடுறோம், நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். இப்போவே கொஞ்சம் கூடனாவே அப்போ இன்னும் பக்குவம் அடையல. அந்த பொருளை வச்சு பொருளை ஈட்டக்கூடிய முயற்சியில் நம்ம கவனம் மாறி போயிடும். கொடுத்ததுக்கு நன்றியோட பணியோடு இருக்கிறோமா, உள்ள சொல் இருக்கோமா, பெருமை வேணான்னு கேட்குறோமா, உன்னை மறந்துடக்கூடாதுன்னு கேட்குறோமா, உன்னிடையில வாழ விரும்புகிறோமா, அவன்கிட்ட ஒப்படைச்சு செலவு பண்ணுறோமா, எதுவுமே நம்மகிட்ட இல்லை. பணம் வந்துட்டாவே நம்ம குணம் மாறி போயிடும்.